ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு ஃப்ளீட்டட் நைட்டி எப்படி கட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவை 3 மீட்டர் உள்ள துணி எடுக்கணும். இது நமக்கு நைட்டி பிட்டாகவே கிடைக்கும். நைட்டி அவங்க நமக்கு 3 மீட்டர் துணி நைட்டி துணின்னு கட்டோம்னா அவங்க தருவாங்க. அது நமக்கு போடுறதுக்கு 2ஆக மடக்கிக்கோங்க. 2ஆக மடக்கின துணியை 4 துணியாக மடக்கணும். மேலே மடக்கு பாகம் இருக்கணும், இந்த சைடு ஓப்பனாக இருக்கணும். கையோட இறக்கம் 7.5 இன்ச்சு. அதில் 1 இன்ச்சு நமக்கு அடியில் மடக்கி தைக்கிறதுக்கும் மேலே தையல் தும்புக்கும் சேர்த்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அப்போ 8.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து கைக்கூலி, நம்ம ஆம்கோல் 8 இன்ச்சு. அதே 8 இன்ச்சை கீழே அடையாளப்படுத்திக்கோங்க. கை வண்ணது கையோட நமக்கு சுற்றளவுக்கு அதிலிருந்து 1 இன்ச்சு கூடுதல் இந்த சைடு அடையாளப்படுத்தி கீழே நம்ம கையோட அடிப்பாகத்திலேருந்து ஒரு 3.5 இன்ச்சு சரி வாங்கின கோடு எடுத்துக்கோங்க. அந்த 8 இன்ச்சிலேருந்து இந்த 9 இன்ச்சுக்கு மேலே உள்ள உடல் பாகம் 10.5 இன்ச்சு ரெடி அளவு வேணும். 1 இன்ச்சு தையல் தும்பு 11.5 இன்ச்சில் அடையாளப்படுத்திக்கோங்க. கழுத்து வீதி 2.5 இன்ச்சு கழுத்து வீதி, 4 இன்ச்சு ஷோல்டரு, மொத்தம் 6.5 இன்ச்சு. இதில் உடல் பாகம் நமக்கு கைக்கு 8 இன்ச்சு எடுத்தோம். இதில் ஷோல்டர் பிடிப்பிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்து 8.5 எடுக்கணும். 8.5யும் அந்த 11.5க்கு ஒரு கோடு போட்டு வச்சோமா, அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கையோட நமக்கு நைட்டியோட உடல் பாகத்தில் ஜாயின் பண்ணக்கூடிய அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இது 5.5 வருது. இந்த 5.5யை நம்ம கையோட அடிப்பாகம் 8 இன்ச்சுங்கிறது எடுத்தோமா, அதிலேருந்து ஒரு 3 இன்ச்சு கீழே அடையாளப்படுத்துங்க. அதிலேருந்து இந்த 5.5 இன்ச்சை நம்ம கையோட கரெக்டு பாயிண்ட் இந்த கையோட ஜாயிண்ட் ஆகுத மாதிரி 5.5 இன்ச்சு எங்கே வருதோ அங்கே அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த 5.5 இன்ச்சை இந்த 11.5 இன்ச்சு அடையாளப்படுத்தணுமா, அதுக்கு நேராக ஒரு சரிச்சு ஒரு கோடு. இதே மாதிரி வெட்டினா தான் நமக்கு நைட்டிக்கு வந்து திகையும், இல்லைன்னா லென்த்து நமக்கு கிடைக்காது. வெட்டியாச்சு. இதில் இந்த இடத்துல கரெக்டாக நம்ம உடல் பாகம் எடுத்ததோட இந்த முக்கும் இந்த கையில் நமக்கு 5.5 இன்ச்சு ஒரு சரிச்சு எடுத்தோமா, அந்த இதையும் கரெக்டாக வச்சுக்கிட்டு தான் இந்த மிச்சம் உள்ள துணி தான் நமக்கு ஃப்ளீட் எடுக்கிறதுக்கு. கையும் இப்போ பாவாடை பீஸையும் மாற்றி வச்சிடலாம். இது நமக்கு இங்கே 2ஆக மடங்கி போயிருக்குது. இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு பீஸ் நமக்கு ஃப்ரண்ட் வேணும், ஒரு பீஸு பேக்கு. கழுத்து வீதி எவ்வளோ எடுத்தோம், 2.5. கழுத்து இறக்கம் 6 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இந்த அடியில் மேலே 2.5 எடுத்துக்கோங்க. அடியில் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்து சரித்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஃப்ரண்டில் கொளுத்து வரும். கொளுத்து வச்சு தைச்சி வரும்போது நமக்கு கழுத்து ரொம்ப குடுங்கி இருக்க மாதிரி இருக்கும். அப்போ இதே மாதிரி எடுத்து வளைச்சி ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. இதோ மடங்கி இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. 2 பீஸ் ரெடி. இன்னும் பேக் பீஸு பேக் பீஸிலும் 2.5 இன்ச்சு கழுத்து வீதி, 4 இன்ச்சு கழுத்து இறக்கம். நைட்டிக்கு பெரும்பாலும் 4 இன்ச்சு போதும்.
இதுக்கு அதே 2.5 இன்ச்சு அடையாளப்படுத்திக்கோங்க. பேக் பீஸும் வெட்டியாச்சு. நமக்கு இந்த இதில் மிச்சம் வர துணி தான். நைட்டில் நமக்கு ரொம்ப துணி எதுவுமே வராது, அதனால் ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் வெட்டணும். இந்த இதை தான் நமக்கு கழுத்துக்கு க்ளோஸ் பீஸ் வச்சு அடிக்கிறதுக்கு வெட்டி எடுக்கணும். பின்ன நம்ம கழுத்து ரவுண்டு பீஸ் வெட்டி விட்டோமா, இதெல்லாம் வச்சு தான் நமக்கு ஃப்ரெண்டு கொளுத்துக்குள்ள பீஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டி கட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் இதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு பார்க்கலாம். தேங்க்யூ.